அவங்க கடந்த தேர்தல் வாக்குறுதியில சொல்லல, ஆனா செய்த ஒரு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டமா அந்த மகளிர் உரிமை திட்டம். தமிழ்நாடு எப்போதுமே கல்வியை தான் ஆயுதமா முன்னிறுத்தி இருக்கிறது. கடந்த ஆட்சியில எலெக்ஷனுடைய ரோல் பிளே பண்ண ஒரு வாக்குறுதியா இருந்தது நீட் இல்ல, ஜிஎஸ்டி. அதை வலியுறுத்தக்கூடிய வகையில இதுவும் வலியுறுத்தலாதான் இந்த முறை சொல்லி இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தன்னாட்சி. நான் சுகிதா சாரங்கராஜ். தேர்தல் பரபரப்பு தமிழ்நாடு முழுவதும் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, ஒரு 5 ஆண்டு ஆட்சி செய்த ஒரு அரசு தன்னுடைய ரிப்போர்ட் கார்டாகத்தான் இப்போது அடுத்த தேர்தலுடைய ரிசல்ட்டை அவர்கள் பார்க்க இருக்கிறார்கள். அதற்கு என்ன மக்கள் வாக்களிக்க போகிறார்கள், என்ன மாதிரியான மார்க் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இனி வந்தால் அவர்கள் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகளுக்கு எத்தனை மதிப்பெண்கள், அதை எவ்வளவு நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிறத நாம விரிவா பார்க்கலாம். ₹8000 ஒரு கூப்பன், அதாவது வீட்டு மின் உபயோக பொருட்கள், ஹவுஸ்ஹோல்டு எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஏற்கனவே இருக்கிற பொருளை மாற்றி திரும்ப நம்ம எக்ஸ்சேஞ்ச் முறையில வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புதியதா ₹8000 வாங்கக்கூடியதோ இல்லை அவங்க அதிக அளவில் வாங்கினா அதில் ₹8000 வந்து அவர்களுக்கு இந்த கூப்பன் மூலமாக டிடெக்ட் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தில் ₹8000 வழங்கப்படுகிறது. முன்பெல்லாம் இது மாதிரி ஒரு திட்டம், இப்போ டிவியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறேன்னு இப்போ அதிமுக சொல்லி இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை மிக்சி கிரைண்டர், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போட்டு அந்த நிறுவனம் தான் தமிழ்நாடு முழுவதுமாக இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான மொத்த பொருட்களையும் உற்பத்தி செய்து அரசுக்கு கொடுக்கும். ஆனால் இந்த ₹8000 கூப்பன் என்பது வங்கியில நேரடியா எப்படி நமக்கு பணம் கொடுக்கிற திட்டத்தில் இடையில இருக்கக்கூடிய இந்த லீக்கேஜஸ் எல்லாம் இல்லாமல் அது சரி செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போன்ற ஒன்றுதான் இது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்குன்னு இது போய் சேராது. நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கடையில அந்த பொருளை வாங்கிக்கலாம். அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கும் அதனால வந்து ஒரு மறைமுகமாக ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒன்றா இருக்கு. இன்னொரு பக்கம் இதுல இந்த அரசு துறையிலும் குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் சார்ந்தும் இருக்கக்கூடிய லீக்கேஜஸும் தவிர்க்கப்படுது. அப்படிங்கிறது தான் இந்த ₹8000 கிஃப்ட் வவுச்சர் கூப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாராம்சமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அயல் நாடுகள்ல யூனிவர்சல் பெனிஃபிஷியரி ஸ்கீம் அப்படிங்கிறதுடைய அங்கத்தை நம்ம தமிழ்நாட்டிற்கு ஏத்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நிலம் சார்ந்து மகளிர் உரிமை, மகளிர் மேம்பாடு, அவர்களுடைய திறமேம்பாடை ஊக்குவிக்கும் வகையில கொண்டு வரப்பட்டதுதான் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டம். அந்த திட்டம் ₹1000 கடந்த தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கப்பட்டு, அது அந்த கடந்த ஒரு 5 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா பாதியிலேருந்து தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு விமர்சனம் இருந்தாலும், அதுல அவங்களுக்கு பெரிய விமர்சனமாக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மகளிருக்கும்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அது கொடுக்கப்படும் போகும்போது எல்லாருக்கும் கிரைட்டேரியா ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த கிரைட்டேரியா வந்து இந்த தகுதி இருக்க வேண்டியவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஒரு தகுதி, ஒரு வரம்பு இப்படி அவங்க மென்ஷன் பண்ணதுனால அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய திட்டமாக அதிக பயனாளர்கள் பயன்பெறக்கூடிய ஒரு திட்டம். அதாவது 1,31,00,000 மகளிர் பயன்பெறுகிறார்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த அரசு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதில் வந்து ஒரு காரணமும் இருக்கிறது. இத்தகைய ஒரு பெரிய திட்டம் வேற எந்த மாநிலத்திலையுமே இல்லை. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா திமுக அரசு இதை வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் வாக்குறுதியின் அடிப்படையில் இதை நிறைவேற்றுவ இந்த கால சூழல்லையே பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல தொடங்கி பஞ்சாப்னு சொல்லி கர்நாடகா இப்படி மற்ற மாநிலங்கள்ல தேர்தல்கள் வந்தபோது பாஜகவுல தொடங்கி காங்கிரஸ் தொடங்கி அந்தந்த மாநிலங்கள்ல வெற்றி பெற்று வந்தவர்கள் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க வந்து ஒரு முன்னத்து ஏறா தமிழ்நாடு இருந்தது அப்படிங்கிறத நம்ம இதுல கவனத்தில் கொள்ள வேண்டியதா இருக்கு. அப்படிதான் இந்த திட்டம், அதாவது ஒரு சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட அது பெரிய திட்டமாக இன்னைக்கு இந்தியாவே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டமா, அதை தமிழ்நாடு முன்னெடுத்த திட்டமா அந்த மகளிர் உரிமை திட்டம் சொல்லலாம். அது ₹1000 இருந்ததை இப்ப ₹2000 மாற்றி அமைக்கப்படும். இந்த இடத்துல என்னன்னா
அதிமுகவும் அதை 2000 ரூபாயாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 2 பேருமே இந்த நிதியாக கொடுக்கக்கூடிய பல திட்டங்கள் ஒரே அமௌண்ட்டை எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் 2 தரப்புல இருந்து வைக்கக்கூடியது. அதாவது அதிமுக வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து நீங்க காப்பி அடிச்சிருக்கிறீங்கன்னு திமுகவை பார்த்து எடப்பாடி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். திமுக தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, இந்த திட்டமே எங்களோட திட்டம், அந்த திட்டத்தையே நீங்க காப்பி அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகளிர் உரிமை திட்டத்தை 2 கட்சிகளுமே ஒரே பார்வையில் அணுகுறாங்க. இனி யாரு வந்தாலும் இந்த திட்டத்தை வந்து எடுத்துக்கிற முடியாது, இந்த திட்டத்தை ரத்து செய்திட முடியாது அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய இடத்துலையும், அல்ல அதை வந்து காண்பிக்கக்கூடிய இடத்துலதான் இந்த 2000 ரூபாய்னு 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லி இருக்கிறதையும் நாம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையினால அரசு திராவிட மாடல் அரசு அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. அது வந்து கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக அவங்களுக்கு வந்து அது ரொம்ப தேவையும் பட்டுச்சு. அதே நேரத்துல இந்த திராவிட மாடல் அரசுடைய மிக முக்கியமான திட்டம், இவங்க கடந்த தேர்தல் வாக்குறுதியில சொல்லல, ஆனா செய்த ஒரு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலை உணவு திட்டம். சிற்றுண்டி கொடுத்த காலையில வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அதாவது வந்து சிறிய குழந்தைகளுக்கு, மழலையர் பள்ளிகளுக்கு வந்து ஆரம்ப பள்ளிக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதை 8ஆம் வகுப்பு வரைக்கும் இப்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுக்கறதா அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இனி காலை உணவு திட்டம் வழங்கப்படும். இங்க வந்து நமக்கு மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதாவது கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நாம பேசுற ஒரு தமிழ்நாடு, சாப்பாட்டுக்காகவாவது கல்விக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கும், நம்ம புள்ள அங்க போகட்டும்னு வந்து சாப்பாடையும் சாப்பிட்டு கல்வியும் கற்றுக்கிற ஒரு சூழலை ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையில தான் இன்னைக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது மதிய உணவு திட்டத்துடைய நீட்சியா, காலையில வரக்கூடிய மாணவர்கள் அவசரமா வர்றாங்க. மாணவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அம்மாக்கள் கிராமங்கள்ல வந்து வயல் வேலைக்கு போறவங்க எல்லாம் போயிடுறாங்க. காலை உணவு அவங்களுக்கு சரியா வந்து செய்து கொடுக்க முடியல. சில வீடுகள்ல காலை உணவுங்கிறதே இல்லை, ஒருவேளை உணவு தான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதான் அப்படி காலையில சாப்பிடாம வரக்கூடியவர்கள் 6 மணிக்கு பேருந்து ஏறினாதான் பள்ளிக்கு வர முடியும், 9 மணிக்கு அப்படிங்கிற பிள்ளையால காலையில 6 மணிக்கு முன்னாடி எப்படி சாப்பிட முடியும்? இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஆனா காலை உணவு சாப்பிடாம வந்து அந்த குழந்தை வந்து எப்படி கல்வியை கவனிக்கும், அது உடல் ரீதியா என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், அதோடைய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி என்னவா இருக்கும், இது எல்லாத்தையும், அதாவது நியூட்ரிஷனல் வேல்யூஸையும் கணக்கில் கொண்டு அதோட படிக்கும் திறன், ஸ்கில்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கும், இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு ஆய்வு செய்து ஒரு பெரிய ஆரண்டிக்கு பிறகுதான் காலை உணவு திட்டம் வந்து கல்விக்கு என்ன ரோல் பண்ணுது, அது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இப்ப அந்த திட்டத்தை மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறாங்க. இது ஏன் வந்து இவ்வளவு நாம பேச வேண்டியது இருக்குன்னா, தமிழ்நாடு எப்போதுமே கல்வியை தான் ஆயுதமா முன்னிறுத்தி இருக்கிறது. எது இல்லைனாலும் பரவாயில்ல, நீ நிராயுதபாணியா இருந்தா கூட கல்விங்கிற ஒரு ஆயுதம் உனக்கு மிக மிக முக்கியம். அந்த ஆயுதத்தை ஒரு தனி மனிதருக்கு, ஒரு தனி குழந்தையுடைய உரிமைக்கு ஒரு அரசுடைய கடமையா அதை கொண்டு போய் சேர்க்கிறதுல எந்த அரசு வந்தாலும் அதை இங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் நம்முடைய அடிப்படை கட்டமைப்பை உயர்த்தினதுல தொடங்கி இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல கல்வியில நாம உயர் பொறுப்புகள்ல இருக்கிறதுல இருந்து ஏற்கனவே சொல்லக்கூடிய ஜிஆர் ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, தேசிய சராசரியை நாம வந்து நிகரா வந்ததுன்னு இது அரசுகள் வந்து ஏற்கனவே பெருமையாக சொல்லக்கூடிய இடங்கள்லையும், பல்வேறு பொறுப்புகள்ல, உயர் பொறுப்புகள்ல, வெளிநாடுகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுடைய அடித்தளம் இந்த மதிய உணவு திட்டமும் காலை உணவு திட்டமும் அப்படிங்கிறது வந்து இப்ப கூடுதலாக நாம சொல்லிக் கொள்றதுல ஒரு நல்ல விஷயம்தான். இந்த காலை உணவு திட்டத்துல மட்டும் இந்த அரசு தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கிற உணவு நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீர்கள் என்றால் முதலமைச்சர் ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருப்பாரு, துணை முதலமைச்சர் எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருப்பாரு, அமைச்சர்கள் யாரையாவது சாப்பிட்டுட்டு இருக்கிற பல இடங்கள்ல அவர்கள் ஆய்வுக்கு, தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பல இடங்கள்ல ஆய்வுக்கு போயிருக்கிறார். இதெல்லாம் நாம பார்த்தோம். இது என்னன்னா, அந்த உணவு உண்மையாகவே சத்தான உணவாக என்ன அரசு திட்டமா வகுத்துச்சோ அது போய் அந்த குழந்தைக்கு சரியா சேருதான்னு பாக்குற இடத்துல அந்த கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல இருந்தும் காலை உணவு திட்டத்தை இன்னும் தரமாக கொடுக்கணும். இப்ப கொடுத்ததை இதே மேற்பார்வையோட கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. சுகாதாரம் அப்படின்னு வரும் பொழுது
நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவ காப்பீட்டு திட்டம், அதாவது அரசு வழங்கக்கூடிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் வைத்திருந்தார்கள் வரம்பு. அதை இப்ப 10 லட்சமா உயர்த்தி இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்று. கோவிடுக்கு அப்புறமாக வந்திருக்கக்கூடிய பல உயர் அறுவை சிகிச்சைகளுடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேல போகும் பொழுது இந்த திட்டம் வந்து அடிப்படையா 5 லட்சத்துக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா எல்லாருக்கும் போய் சேராது, அது அதோடைய முழுமையான பயனை பெறாது என்ற காரணத்தினாலேயே என்னமோ அதை 10 லட்சமா உயர்த்தி இருக்கிறாங்க. அந்த வரம்பை யாருக்கு எப்படி கொடுக்கிறார்கள், எந்தெந்த மருத்துவமனைகள், எல்லா மருத்துவமனைகளுக்கும் பொருந்துகிறதா, இப்படி அரசு மருத்துவமனைகளிலேயே அதை அலைய வைக்கக்கூடிய பல சூழல்கள் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களையும் இதுல சேர்த்து கணக்கில் கொள்ள வேண்டியதா இருக்கு. அந்த அடிப்படையில இருந்தும் இதை நம்ம கவனத்துல எடுத்து இதை நடைமுறைப்படுத்தும் போது சரியான முறையில நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமான கோரிக்கையா இருக்கு. கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியே மிக முக்கியமா பிரதானமா எலெக்ஷனுடைய ரோல் பிளே பண்ண ஒரு வாக்குறுதியா இருந்தது நீட் விலக்கு. கடந்த 5 ஆண்டுகள் முழுமையா ஆட்சியை நிறைவு செய்த பிறகு நீட் விலக்குக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக தான் நானும் வந்து அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தேன். அதுல அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியது, மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்வி தேசிய அளவுல நடக்கக்கூடிய அனைத்து நுழைவுத் தேர்வுகளுக்கும் ரத்து செய்ய வலியுறுத்துவோம் அப்படிங்கிற வார்த்தையை தான் இந்த தடவை பயன்படுத்தி இருக்கிறாங்க. போன தடவை ரத்து செய்வோம், நாங்கள் வந்தால் அது இருக்கவே இருக்காது அப்படியான வாக்குறுதிகளை கொடுத்து பல விமர்சனங்களுக்கு அது உட்பட்டு நடைமுறையில் அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், சவால்கள், அதாவது உச்சநீதிமன்றத்துல தொடங்கி மத்திய அரசுடைய செயல்பாடுல தொடங்கி இவர்கள் அமைத்த ஏ.கே. ராஜன் கமிட்டியுடைய பரிந்துரைகள் வரைக்கும் எல்லா இடங்களையும் இவர்கள் செய்து பார்த்த பிறகுதான் இந்த முறை தான் வந்து அதுல தன்னுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ரத்து செய்வோம்னு சொல்லல, வலியுறுத்துவோம்னு அந்த இடத்துல அந்த வார்த்தையை ரொம்ப தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதற்குள்ள இருக்கு. மாணவர்களிடையே பரவலா பேசப்பட்டு கவனம் ஈர்க்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த 2021-25 இந்த கடந்த ஆட்சியில பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டம், இன்னொன்னு தமிழ் புதல்வன் திட்டம். அதாவது பெண்கள் அரசு கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1000 ரூபாய், மாணவர்களுக்கும் அதற்கப்புறம் அந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தி 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை இப்ப உயர்த்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்று. மாணவர்கள் அவர்களுக்கான கல்வி தேவை, அந்த கல்வி செலவுக்கு மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்றதுக்கு அந்த பணம் வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஏன் பெண்களுக்கு வந்து நாப்கின் உட்பட அதை வாங்கிக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இதில் கவனமாக நம்ம சொல்லக்கூடிய ஒன்று, கல்லூரி பெண்களுக்கு அப்படிங்கிறது. இதில் நாப்கின் குறித்து நாம் பேசும் பொழுது சமீபத்தில் நான் நிறைய கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசின இடங்கள்ல அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல திரும்பவும் சுட்டி காண்பிக்க வேண்டியதா இருக்கு. அரசு வந்து இப்ப வந்து இலவசமா நாப்கின் கொடுக்குறாங்க. அந்த நாப்கின் வந்து ரொம்ப தின்னா இருக்கு. அந்த நாப்கின் வந்து வச்சுக்கிட்டு எங்களால ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து பள்ளியில வந்து கல்லூரிகள்ல உட்கார முடியாது, கவனம் எங்களால வந்து போக்கஸ்டா இருக்க முடியாது. ஏன்னா அது அவ்வளோ தின்னா இருக்கு. உடனடியா போய் மாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால நல்ல திக்கா இருக்கக்கூடிய ஒரு நாப்கினை அரசு கொடுக்கணும், எந்த அரசு வந்தாலும் அப்படியான ஒன்றை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வையா நான் பார்க்கிறேன் அதை. ஏன்னா ஒரு திட்டத்தை அரசு செய்யும் போது அது சரியான முறையில செய்யணும், அது சரியா போய் பயன்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல இருந்தோம். பெண்களுக்கு இந்த மாதிரி மாதவிடாய் காலங்கள்ல நாப்கின்களுடைய பயன்பாடு குறித்து இந்த கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல பெண்களும், அரசியல் அதிகாரம் இடத்துல பெண்களும் வரும்பொழுதுதான் இதனுடைய பிரச்சனைகள் முழுமையாக தீரும் அப்படின்னு ஒரு பார்வையும் அதற்குள்ள இருக்கு. அதனால அந்த பெண், ஒரு கல்லூரி மாணவி சொன்ன அந்த கோரிக்கை வந்து மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா பார்க்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு திட்டம், இப்ப ஒரு பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டது, கடந்த அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்தோம், திமுக அரசு அதை நிறுத்திருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த விமர்சனத்தை போக்குற மாதிரி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த லேப்டாப்ஸ் கொடுக்குற ஸ்கீமை திரும்ப தொடங்கினாங்க இந்த அரசு. அது வந்து இப்ப விரிவுபடுத்தி 35 லட்சம் மாணவர்களுக்கு வந்து அடுத்த 5 ஆண்டுகள்ல லேப்டாப்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாகவே அது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இதுவும் நான் மாணவர்கள்ட்ட பேசும்போது அவர்களுடைய கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கும் ப்ராஜெக்ட் பண்ண தேவைப்படுது, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கும் தேவைப்படுது. அதனால இன்றைக்கு இதுக்கு ஒரு கிரைட்டேரியா வைக்காம முதலாம் ஆண்டு கல்வி ஆண்டுலேயே உயர்கல்விக்கு பயிலக்கூடிய அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அடுத்து வரக்கூடிய அரசு, அது எந்த அரசா இருந்தாலும் அதை பரிசீலனை செய்யணும். திமுகவும் இதுல வந்து 35 லட்சம்னு அவங்க வந்து கால்குலேஷன் அடிப்படையில, மாணவர்கள் கணக்கீடு அடிப்படையில வச்சிருக்கிறாங்க. அது எந்தெந்த ஆண்டு மாணவர்களுக்கு அப்படிங்கிறது நமக்கு விரிவா தெரியல. அதை எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க அப்படிங்கிறதும் இனி ஆட்சிக்கு வந்தால் அப்ப எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு
வந்து 5 லட்சம் வரை மானியத்துடன் கடன் அப்படின்ற அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஏனென்றால் தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியில வளர்ந்த பெண்கள் ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க, அதோடைய சதவிகிதம் ஒன்றா இருந்துச்சுன்னா, ஏற்கனவே வந்து கல்வி போய் சேராத பெண்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக மிகவும் பெரிய பலனடைந்தவங்க. ஒரு சிறிய கடன் தொகையை வாங்குறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுல இருந்து ஒரு தொழில் முனைவோரா அவங்க உருவாகி ஒரு கைவினை தொழில் ஏதோ ஒண்ணு செஞ்சு சொந்த கால்ல நிக்கிறது. எப்படி வந்து கல்வி ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது தமிழ்நாடு தொடர்ந்து வலியுறுத்துச்சோ, அதே மாதிரி மகளிருக்கு வந்து நிதி சுதந்திரம் அப்படிங்கிறதும் தொழில் முனைவோரா அல்லது தன் சொந்த கால்ல நிக்கிறது. ஒரு நிதி சுதந்திரம் வந்து ஒரு மகளிருக்கு என்ன ஒரு கற்றற்ற சுதந்திரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதற்கும் பல உதாரணங்கள் சொல்லலாம். அது வந்து குடும்ப அமைப்புகள்ல தொடங்கி நிறுவனங்கள் வரைக்குமே அந்தந்த வெவ்வேறு காலகட்டத்தில் அவர்களுடைய இந்த எக்கானமி அப்படிங்கிறது வந்து ஒரு மகளிருக்கு அவங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து என்ன மாதிரி மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துது. அது சுய உதவி குழுக்களுக்கும் பொருந்தும். ஏன்னா சுய உதவி குழுக்கள்ல இருக்க பெண்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளதான் அவங்க தொழிலும் செய்ய முடியும். அவர்களுக்கு அந்த மாதிரி தொழிலை ஊக்குவிக்க 5 லட்சம் வரைக்கும் கடன் உதவி அப்படிங்கிறது, மானியத்துடனான கடன் அப்படிங்கிறத அரசு முன் வச்சிருக்கிறது வந்து இதாவது திமுக வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியா சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வரவேற்கக்கூடிய ஒன்று. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையுடைய முதல் அத்தியாயமே மாநில சுயாட்சி தான். அண்ணாவுடைய அதே முழக்கமாக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு அந்த தன்னாட்சி முழக்கத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரியாகத்தான் அந்த முதல் அத்தியாயத்துல எல்லா கருத்துக்களையுமே அவங்க முன் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா ஆளுநருடைய அதிகாரம், அடுத்து மொழி உரிமை, மொழி கொள்கை சார்ந்து அவர்களுடைய அந்த இருமொழி கொள்கை, தாய்மொழியான தமிழ் இருக்கணும், கூடுதலா ஆங்கிலம் இருக்கணும், மத்தியிற்கும் மாநில அரசுக்குமான நிர்வாக உறவுகள் அனைத்துமே ஆங்கிலத்திலேயே தான் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்கிறாங்க. இன்னும் அட்டவணையில இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் உரிய அங்கீகாரம் வழங்கணும். இது எல்லாம் ஆண்டாண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் தொடங்கி திமுக இன்னைக்கும் சொல்லிட்டே இருக்கிற ஒரு விஷயம். இந்த தேர்தல் வாக்குறுதியாகவும் இருக்கு. கூடுதலாக இதுல கவனிக்கக்கூடியது வந்து கல்வியை வந்து இங்க மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது குறித்து பேசியிருக்கிறாங்க. அடுத்ததாக அவர்கள் பேசியிருக்கக்கூடியது ஜிஎஸ்டி. இந்த 5 ஆண்டுகள்ல என்ன மாதிரியான விஷயங்களுக்கு மத்திய அரசோட அவங்க வந்து தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டே இருந்தாங்களோ, தொடர்ந்து வந்து மத்திய அரசு நிதி வந்து குறைச்சிருச்சுன்னு வந்து குறிப்பிட்டாங்களோ, அதை வலியுறுத்தக்கூடிய வகையில இதுவும் வலியுறுத்தலாதான் இந்த முறை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களால வலியுறுத்த மட்டும்தான் முடியுங்கிறது தான் கலை யதார்த்தமும் கூட. அதாவது சேவை மற்றும் சரக்கு வரி இப்பொழுது வந்து மாநிலத்திற்கான அந்த 50% பங்கீடு இருக்கு இல்லையா, அதை 70% உயர்த்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னாட்சி அதிகாரத்தை முன்னோக்கிய அந்த முழக்கங்களை தான் வந்து முதல் அத்தியாயம் முழுவதுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுகள், மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கு கூட அதை வந்து ரத்து பண்ணணுங்கிறத வலியுறுத்துவோம் அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமா மக்கள் நல்வாழ்வுங்கிற அத்தியாயத்துல அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமா கவனிக்கக்கூடிய பெரிய அளவுல ஊடகங்களில் கவனம் பெறாத ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதைப் பொருளை விற்பவர் அல்லது பயன்படுத்துபவர் குறித்து அல்லது போதைப் பொருள் குற்றங்கள்ல ஈடுபடுபவர்கள் குறித்த தகவல்களை உங்க அக்கம் பக்கத்துல இருந்தால் கூட நீங்க அதை வந்து பக்கத்துல நீங்களே நேரடியாக போய் சொல்லக்கூடிய அளவில் போதைப் பொருள் தகவல் மையம்னு ஒரு மையம் அமைக்கப்படும். அந்த மையத்துல போய் இந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தெரிந்தாலோ அடையாளம் கண்டாலோ அங்க வந்து நீங்க போய் சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு மையம் வந்து ஒரு ஹெல்ப்லைன் சென்டர் மாதிரியான ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு தனிநபருடைய நல்வாழ்வுல தொடங்கி அது சமூக நல்வாழ்வாவும் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம இதை கவனம் கொள்ள வேண்டியதா இருக்கு. இது மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு வந்து எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஹெல்ப்லைன் சென்டர்ஸ் மட்டுமே இதை சரி பண்ணிருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் அதிகரித்த போது ஆபரேஷன் 1, ஆபரேஷன் 2.1 இந்த அரசு பண்ணாங்க. ஆனால் விமர்சனங்கள் கடுமையாக எதிர்க்கட்சிகள் வைத்திருந்தார்கள். ஏன் முதலமைச்சரே வந்து நெகிழ்ந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் இந்த மாதிரி தவறான பழக்கத்துக்கு போவாதீங்க, உங்க அப்பா பேசுறேன்னு வந்து அவரே வந்து வீடியோ காட்சிகள் வெளியிட்டு மாணவர்கள்ட்ட வேண்டுகோள் வைத்ததெல்லாம் நம்ம பார்த்த வரலாறு இருக்கு. அப்படி இருந்ததுடைய அடிப்படையில இந்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய போக்கு என்னவாக இருந்திருக்கிறது, அதிலிருந்து என்ன சீர்திருத்தம் செய்ய வேண்டும்ங்கிற இடத்துல இருந்து இந்த திமுக அரசு பாடம் கற்றதன் அடிப்படையில அதனுடைய கட்சி இப்ப வாக்குறுதியா கொடுத்திருக்கு. மீண்டும் ஆட்சிக்கு வரும் பொழுது இதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க, அது எந்த அளவிற்கு சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில 33வது பக்கத்துடைய கடைசி பத்தி வந்து
சில நெருடல்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. திமுக கடந்த காலங்கள்ல மரண தண்டனைக்கு எதிரா எவ்வளவு வீரியமா போராடி இருக்கு, நீதிமன்றங்கள் வரைக்கும் போராடி மரண தண்டனையில் இருந்தவர்களை எல்லாம் எப்படி மீட்டெடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படியான ஒரு வரலாறு கொண்ட ஒரு கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சட்டம் ஒழுங்கு, பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னா உறுதிப்படுத்தணும். ஆனா அதே நேரத்துல ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை அவங்க மேற்கோள் காண்பிக்கிறாங்க. அதாவது பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகக்கூடிய சிறுமியர்களுக்கு மீதான இந்த பாலியல் வன்புணர்வு குற்றங்களை எல்லாம் சுட்டி காண்பித்து அதற்கு ஏற்கனவே சட்டம் மரண தண்டனை இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. இதையெல்லாம் மனதில் கொண்டு நாங்க பெண்களுடைய மேம்பாடு, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்புல முக்கியத்துவம் அளிக்கிறோம், அவங்களுடைய மேம்பாடை வலியுறுத்துறோம் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க கிளாரிட்டியா சொல்லல, இந்த சட்டம் இங்க எப்படியான ஒரு குற்றங்கள் நடந்தா நாங்க அந்த சட்டத்தை இங்க நிறைவேற்றுவோம்னு சொல்ல வராங்களா, இல்ல இந்த சட்டம் இப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் அதை மென்ஷன் பண்ணிட்டு கடந்து போறதுங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லாம தான் இருக்கு. அந்த இடத்துல இங்க பாலியல் வன்புணர்வு குறையணும், பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கணும், குற்றங்கள் குறையணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. பாலின சமத்துவத்தின் மூலமா தான் அதை கொண்டு வரணுமே தவிர ஒரு குற்றத்திற்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இதெல்லாம் திமுக பல மேடைகள்ல மரண தண்டனைக்கு எதிராக பேசியது கடந்த காலங்கள்ல. அப்படி ஒன்று மரண தண்டனையை இன்னொரு குற்றத்திற்கு எதிரான ஒன்றா வைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னவங்க மீண்டும் அதை ஏன் இந்த இடத்துல சுட்டி காண்பித்திருக்கிறாங்கிறது ஒரு நெருடலை ஏற்படுத்துது. இன்னொன்றும் இதுல கவனிக்கக்கூடியது, நிர்பயா வழக்கின் போது வர்மா கமிட்டியுடைய பரிந்துரை மிக முக்கியமா சொல்லப்பட்டது என்னன்னா, இப்படி நீங்க பாலியல் குற்றங்களுக்கு, பாலியல் வன்புணர்வு செய்தவர்களுக்கு மரண தண்டனை விதிச்சு நீங்க குற்றங்களை அதிகரிச்சீங்கன்னா, ஒருவேளை பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு அந்த அடையாளமும் சாட்சியமும் நாளைக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களை கொலையும் செய்துவிட்டு போய்விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு பார்வை வைக்கப்பட்டிருந்தது வர்மா குழுல. அதை தான் நம்ம மீண்டும் இப்பொழுது இந்த தேர்தல் வாக்குறுதிகளை சுட்டி காண்பித்திருக்கிற அந்த கடைசி பத்திக்கு நாமும் இங்கே வைக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. குழந்தைகள் மீதான குற்றங்களை குறைக்கணும், ஒருபோதும் அந்த குழந்தைகள் அடையாளம் காண்பிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக கொலையும் செய்துவிட்டு அந்த குற்றவாளிகள் தப்பிவிடக் கூடாது என்பதையும் மனதில் கொண்டே மரண தண்டனை வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை நாம முன்வைக்கிறோம். பார்க்கலாம், மீண்டும் இந்த அரசு, இதே திமுக சொல்லக்கூடிய திராவிடம் மாடல் 2.0 அரசு வருகிறதா, அந்த அரசு இப்போது கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி எல்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறார்கள், அந்த சவாலை எப்படி எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் தன்னாட்சியில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.